ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட ரோட் மேப். இந்த ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு லினக்ஸ் அட்மின் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம், ஒரு பிகினராக இருக்கலாம். என்னதான் பிகினருக்கு நம்ம பேசிக்காக கொடுத்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் போகிறப்போ, ஒரு இன்டர்வியூ போகிறப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகினரால ஆன்சர் பண்ண முடியாது. அதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறப்பே முடிகிற அளவுக்கு நம்மளால எவ்வளோ லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிக்கிட்டோம்னா எல்லா இன்டர்வியூவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட ரோட் மேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கோர் லினக்ஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்டலேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூட் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிஸ்டத்தில் பயோஸ் இருக்கும். இப்போ ஒரு சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்இ பூட் லோடர் இருக்குது. அடுத்து கிரப்னா என்ன, இனிட்னா என்ன, சிஸ்டம் டினா என்ன, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரன் லெவல்ஸ், சிஸ்டம் டார்கெட்ஸ் அண்ட் மேனேஜிங் சர்வீசஸ், இதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ரன் லெவல்ஸ், டார்கெட்ஸ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ பழைய லெகசி சிஸ்டம்ஸில் இனிட் இருக்கங்காட்டி அங்கே வந்து ரன் லெவல்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டம் இப்போ நியூ சிஸ்டமில் ஃபுல்லாக என்ன ஆகுது, டார்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவர் ஆஃப் டாட் டார்கெட் அந்த மாதிரி இருக்கும், ஷட் டவுன் பண்ணுறதுக்கு ரீபூட் டாட் டார்கெட். அதுவே ரன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் லெவல் 0, 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி இருக்கும். அடுத்து மேனேஜிங் சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டார்ட் அப் ட்ரபிள் ஷூட்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூட்டிங் ஆகிறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எரர்ஸ் வரும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடிசிஎஃப்எஸ் டேப் என்ட்ரியில் நம்ம ஏதாவது ஒரு எரர் கொடுத்துருந்தோம்னா அதுக்கு ஒரு எரர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன எரர் வரும்னா கிரப் ரெஸ்கியூ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நிற்கும், எமர்ஜென்சி மோடுக்குள்ளே போய்க்கும். அதெல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம், ஜெனரல் சிடிஎல் அந்த மாதிரி என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், லாக்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அண்ட் குரூப் மேனேஜ்மெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். குரூப்னா அதே மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது. இப்போ குரூப் எதுக்கு கிரியேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 யூசர் வச்சுருக்கேன். அந்த 10 யூசரில் ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவல் ஆக்சஸ் கொடுக்கணும். இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆக்சஸ் கொடுக்கணும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிடில் டீம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஆக்சஸ் மட்டும் கொடுக்கணுங்கிறப்போ நம்ம குரூப் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த குரூப்பில் நம்ம என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சூடோ பாலிசிஸில் அதே மாதிரி தான். இப்போ நான் சொன்னது தான் ஆக்சுவலி என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூடோ யூஆர்எஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் யூஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பர்மிஷன் இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலர் பெர்மிஷன் மட்டும் கொடுக்குறனா கூட கொடுத்துக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீபூட் மட்டும் கொடுக்கறனா /user /bin ரீபூட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது தான் யூசர் அண்ட் குரூப் மேனேஜ்மெண்ட். அது போக வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்குறது ஃபைல் பெர்மிஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னா என்ன, ஸ்டிக்கி பிட்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிக்கி பிட்னா இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிஷன் ஸ்டிக்கி பிட் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா அதில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் டி இருக்கும். என்னன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் யூஸரோ அந்த ஓனரோட ஃபைல் மட்டும் தான் டெலீட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக டிஎம்பி ஃபோல்டருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து எஸ்யூஐடினா என்ன, ஜிஐடினா என்ன. அடுத்தது செகண்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷனிங் எப்படி பண்ணுறது, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், எஃப் டிஸ்க், ஜி டிஸ்க், பார்ட்டட் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன எப்படி பண்ணுறது. அது போக ஃபைல் சிஸ்டம் டைப்ஸ், ஒரு ext4 ஃபைல் சிஸ்டம், ஒரு XFS ஃபைல் சிஸ்டம், BTRFS, NFS, SMB, எக்ஸ்டிலேயே இருக்குது 2, 3, 4ன்னு இருக்குது. NFSங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எல்லாமே ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த 2 யூஸ் பண்ணுவோம். NFS வந்து மெயினாக ஃபார் லினக்ஸ் டு லினக்ஸ், SMB, CFS வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் டு விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது போக வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குது, எல்விஎம்னா என்னென்னா அது நம்ம போக போக பார்ப்போம். லாஜிக்கல் வேல்யூ மேனேஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது, ரீசைஸ் பண்ணுறது, ஸ்னாப்ஷாட், அதை ஒரு எல்விஎம் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது, ext4ல எப்படி பண்ணுறது, XFS ஃபைல் சிஸ்டமாக இருந்தால் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து வந்து மவுண்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எஸ் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்விஎம்மே போடணுங்கிறது இல்லை. ஒரு ஆட்டோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். அது போக டிஸ்க் கோட்டாஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கசி, என்எஃப்எஸ், சான் மல்டி பார்த்திங் இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் மிரரிங்னா என்ன, ரைட்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பேக்கேஜ் அண்ட் பேட்ச் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து என்னென்ன பார்ப்போம்னா டிஃபால்ட்டாக ஒரு சர்வர் அப்டேட் பண்ணுறது அது எல்லாமே இதில் வந்துடும். இப்போது பேக்கேஜ் இப்போது டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெல்லோ, சென்டோஸ் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎன்எஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சூசினா ஜிப்பர் யூஸ் பண்ணுவாங்க. லைக் த டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்போசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயாவது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சா தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அத லோக்கலா எப்படி கிரியேட் பண்றது? ஒரு ரிமோட் சர்வர் எப்படி வச்சிருக்கிறது? ஒரு சர்வர்ல மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, அது எப்படி எல்லா சர்வருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குறது? அந்த மாரி எல்லாம் பார்க்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, கெர்னல் அப்கிரேட். கெர்னல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெர்னல் அப்டேட் பண்றோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது. ஸோ, அத எப்படி நம்ம ரோல் பேக் பண்ணலாம்? இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு புரொடக்ஷன் சர்வர் இருக்குன்னா, அத எப்படி பேட்சிங் பண்ண போறோம்? அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வருக்கு எப்படி ஐபி கான்ஃபிகர் பண்ண போறோம்? ஸ்டாட்டிக்கா, டிஹெச்சிபியா அந்த மாரி. அடுத்து ரவுட்டிங், வாண்டிங்ஸ், விர்ச்சுவல் லேன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி, என்எம்சிஎல்ஐ, என்எம்டியூஐ, நெட் பிளான் இன்னும் நெறைய யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பேசிக்கா. அடுத்து ஃபயர்வால்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 3 டைப்ஸ் இருக்கு. ஃபயர்வால் டி, ஐபி டேபிள்ஸ், என்எஃப் டேபிள்ஸ். ஐபி டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய லெகசி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்றதாங்க. அதுக்கப்புறம் ஃபயர்வால் டி டைமண்ட் வந்துச்சு. இப்போ என்எஃப் டேபிள்ஸ் யூஸ் பண்றோம். அடுத்து எஸ்சி லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூர் லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா லினக்ஸ்லயே இருக்கு. அத வந்து எப்படி நம்ம ஒரு என்ஃபோர்சிங்ல வைக்கிறது, பெர்மிஷன் வைக்கிறது அது எல்லாமே அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்க போறோம். அ அது கிளையன்ட், சர்வர் எப்படி கான்ஃபிகர் பண்றது அதெல்லாம் பார்க்க போறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் ட்ரபிள் ஷூட்டிங் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். டிசிபி டம்ப், நெட்ஸ்டாட், ஏஎஸ்எஸ், ஐபி, என்மேப், ஒயர்சார்க் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட்ஸ்டாட், ஏஎஸ்எஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர்ல போர்ட்ஸ் லிசனிங்ல இருக்கா, என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பன் இருக்கு அந்த மாரி பார்க்கறக்கு. என்மேப் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இப்போ ஒரு சர்வர் இருக்கு, அப்புறம் ஒரு டிஎன்எஸ் இருக்கு, ஒரு கூகுளோட டிஎன்எஸ் இருக்கு 8.8.8.8ன்னு இருக்குன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்க்குறவங்க என்மேப் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் சர்வீசஸ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர் ஹார்டனிங் பண்றது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்டனிங் எதுக்காக பண்ணணும்னா, இப்போ மெயினா ஒரு சர்வர் வச்சிருக்கோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹார்டனிங்கிறது கொஞ்சம் சர்வர் செக்யூர் பண்றதுக்கு பேர் தான் ஹார்டனிங். அதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போர்ட் சேஞ்ச்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஹெச் டிஃபால்ட்டா 22 போர்ட்ல இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டம் போர்ட் ட்ரிபிள் 22222 42 அந்த போர்ட்ல நம்ம வச்சிருந்தாலும் வச்சுக்கலாம். இல்ல செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக ஹார்டனிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, என்எஃப்எஸ்னா என்ன? அந்த ஃபைல் ஷேர். ஷாம்பா இல்ல சிஎஃப்எஸ்னா என்ன? இது புரோட்டோகால்ஸ் எஃப்டிபின்னா என்ன? டிஎன்எஸ்னா என்ன? டிஹெச்சிபி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி, நகின்க்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னன்னு பார்க்க போறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெயில். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்ஃபிக்ஸ், டவ்கோட் இது எல்லாமே பார்க்க போறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட் பத்தி பார்க்கறக்கு டிஎல்எஸ்/எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷன் எந்த மெத்தட்ல இருக்க போகுதுன்ட்டு. இது மெயினா எதுக்குன்னா, ஒரு இமெயில் ஒரு சர்வர்லேருந்து இமெயில் சென்ட் ஆகணும்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இதில ஏதாவது ஒண்ணு போஸ்ட்ஃபிக்ஸ் அந்த மாரி. அடுத்து கிரான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? ஒரு ஷெட்யூல் பண்றதுக்கு யூஸ் பண்றது டிஃபால்ட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங் இருக்கு. மானிட்டரிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, சிபியூ அலர்ட்ஸ் எப்படி பார்க்கறது? மெமரி அலர்ட்ஸ், டிஸ்க் அலர்ட்ஸ், ஐஓ, நெட்வொர்க் டியூனிங் இதெல்லாம் எப்படி பண்றது? ஒரு அலர்ட்னா எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அத டயக்னாஸ் பண்றது? மெயினா அதோட ரூட் காஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாரி திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டாபிக்ல பார்ப்போம். அடுத்து லாக் அனாலிசிஸ்னா ஆக்சுவலி அ என்னென்ன இருக்கு? வார்லாக் மெசேஜ்னா என்ன? வார்லாக் அடுத்த டி மெசேஜ்னா என்ன? ஜெனரல் சிடிஎல்னா என்ன? இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? எப்படி இத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, லாக்ல அனலைசிஸ் பண்றாங்க அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து கர்னல் பாராமீட்டர்ஸ் இப்போ கர்னல் ரிலேட்டட் பாராமீட்டர்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கும். அதெல்லாம் என்னென்னன்னு பார்க்க போறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட் ஆஃப் மெமரி கில்லர் இப்போ ஏதாவது ஆகுது. மெமரி இல்ல. இந்த மாரி ஓஏஎம் கில்லர் இஷ்யூ இந்த மாரி கர்னல் கிராஷ் ஆகுறது, இந்த மாரி எல்லா இஷ்யூ வரத நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போறோம். அடுத்து செக்யூரிட்டி அண்ட் ஹார்டனிங். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஹெச் பேம். பேம் மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப நம்ம டிஃபால்ட்டா ஒரு பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அ அது வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, மறந்துருவோம் யாராட்டுக்கும் குடுப்போம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா போடுறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ்க்கு ஈஸியா பெனட்ரேட் பண்ற மாரி இருக்கும். அதுவே பேம்னா அது டிஃபால்ட்டா அப்பப்போ பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? அந்த மாரி. இந்த ஆடிட் ஐடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் இந்த பர்ப்பஸ்க்காக வச்சிருக்கிறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரான் ஜாப் எப்படி செக்யூர் பண்றது? சூடோ யுஆர்எஸ் ஃபைல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா சூடோ யுஆர்எஸ் ஃபைல் எப்படி சம்டைம்ஸ் நம்ம டைரக்ட்டா ஐடிசி சூடோ யுஆர்எஸ் ஃபைல நம்ம எடிட் பண்ணக்கூடாது. சூடோ யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அந்த மாரிலாம் நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஃபைல் பெர்மிஷன் எந்தெந்த ஃபைலுக்கு எவ்வளோ பெர்மிஷன் குடுக்கணும்? தேவையில்லாத பெர்மிஷன் இருந்துச்சுன்னா, அத ரிமூவ் பண்ணணும். என்னென்ன ஃபைலுக்கு எப்படி பெர்மிஷன் குடுக்கலாம்? அதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ஆக்டிவிட்டி மானிட்டரிங் ஒரு அலர்ட் எப்படி மானிட்டர் பண்றது அது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெடாட் சிஸ்டம் இருக்குன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன எப்படி ஹார்டனிங் பண்ண போறோம்? அதுக்கான செக்லிஸ்ட் ஒரு சர்வர்னா மெயினா தீஸ் திங்ஸ் இப்போ தீஸ் திங்ஸ் இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் ஹார்டனிங் மெயினான திங்ஸ் என்னென்ன வேணுங்கிறத ஒரு செக்லிஸ்ட். அடுத்து பேக்கப் அண்ட் ரெக்கவரிக்கு வந்து பார்த்தோம்னா, இப்போ ஹார்சிங் கமாண்ட் எப்படி யூஸ் பண்றோம்? டார், டிடி, டம்ப், ரீஸ்டோர் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்ட்டு. அடுத்து எல்விஎம் ஸ்னாப்ஷாட் அண்ட் ரெக்கவரி இது எப்படி யூஸ் பண்ண போறோன்ட்டு. இது மெயினா எங்க தேவைப்படும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம்ல சம்டைம்ஸ் நம்ம ஸ்ட்ரிங் பண்ண போறோம்னா தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேர் மெட்டல் பேக்கப் இதுனா என்னன்னு பார்க்க போறோம். டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான் திடீர்னு ஒரு
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசாஸ்டர் நடக்குது அந்த இடத்துல. சப்போஸ் அதுக்கு பேக்கப்பாக நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு ஒரு எர்த்குவேக் வருது. நம்ம சர்வர்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்கோன்னா, நம்ம டேட்டா லாஸ் ஆகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் டெஸ்டிங் ரிசோர்ஸ். ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு அதோட இன்டெகிரிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாமே. அடுத்து ஹை அவைலபிலிட்டி அண்ட் கிளஸ்டரிங். இதில வந்து பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம சர்வர் வச்சிருக்கோம். மெயினான அப்ளிகேஷன் அதில ரன் ஆகுது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வர் டவுன் ஆகுதுன்னா, இல்ல சர்வர்ல ஏதாவது நம்ம பண்ண போறோம். அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அப்ளிகேஷன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வர் இல்லாம இதோட வேற இன்னொரு சர்வர் வச்சிருப்போம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரன் ஆகுற எப்படி ரன் ஆகணும்? அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இது மெயினா டிஆர்பிடி செட்டப் பண்ணுவோம். அ அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில ஆக்டிவ், பேசிவ்னு இருக்கும். ஒரு சர்வர் ஆக்டிவா இருக்கிறப்போ, இன்னொன்னு பேசிவா இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? திடீர்னு டவுன் ஆயிடுச்சுன்னா, அடுத்த சர்வர் பேசிவா இருக்கிற சர்வர் ஆக்டிவ் ஆயிரும். இப்பவே நம்ம ஆக்டிவ் வச்சிருந்தோம்னா, திடீர்னு அட் அ டைம் 2 சர்வர் போச்சுன்னா என்ன பண்றது? அந்த மாரி திங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறது தான் இந்த ஹை அவைலபிலிட்டி அண்ட் கிளஸ்டரிங். அடுத்து ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்கிரிப்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம்? நார்மலா ஆட்டோமேஷனுக்கு நம்ம பேசிக்கா யூஸ் பண்றது பேஷ் ஸ்கிரிப்டிங். அதில வந்து பார்த்தீங்கன்னா, லூப்ஸ் எப்படி யூஸ் பண்றது? கண்டிஷன்ஸ், ஃபங்ஷன்ஸ், எரர் ஹேண்ட்லிங் எல்லாம் எப்படி பண்றது? அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா நிறைய கம்பெனிஸ்ல ஆன்சிபிள் யூஸ் பண்றாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சிபிள் ரோல் எப்படி கிரியேட் பண்றது? ஒரு பிளே புக் கிரியேட் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? வால்ட்னா என்ன? இன்வென்டரி, மாடியூல்ஸ் இதெல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிரான் ஜாப்ஸ் ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, கிரான்ல எப்படி போடுறது? அந்த மாரி திங்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அடுத்து கிட் பேசிக்ஸ் வெர்ஷன் கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்ஷன் கண்ட்ரோலோட பேசிக்ஸ் மட்டும் எப்படின்னு பார்க்க போறோம். அடுத்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் அண்ட் விர்ச்சுவலைசேஷன். அ ஒரு விர்ச்சுவல் பாக்ஸோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஎம்வேர், விஸ்பியரோ, ஒரு கேவிஎம்மோ இது எப்படி ஒர்க் ஆகுது? அதில எப்படி ஒரு சர்வர வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விர்ச்சுவல் பண்றது. விர்ச்சுவலைசேஷன்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பிசிக்கல் சர்வர் வச்சிருக்கோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் சர்வராவே யூஸ் பண்ணா ஒரு இதா தான் யூஸ் பண்ண முடியும். ஒரே சர்வரா. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஎம்மா கன்வெர்ட் பண்ணோம்னா, அந்த ஒரு ஒரு விஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர் மாரி ஆக்ட் ஆகும். அதுக்கு நம்ம எவ்வளோ ரேம், எவ்வளோ ஸ்பேஸ் குடுக்குறோங்கிறது நாம டிசைட் பண்ணி குடுத்துக்கலாம். ஒரு 1000 ஜிபி இருக்குன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, 100 ஜிபியா பிரிச்சு 10 சர்வர் நம்ம வச்சுக்கலாம். 10 விஎம்மா வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரபிள் ஷூட்டிங். ட்ரபிள் ஷூட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி திடீர்னு ஒரு சர்வர் டவுன் அதை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டயக்னோஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹை சிபியூ மெமரி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா ரூட் காஸ் என்னாச்சு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் இப்போ ஜஸ்ட் ப்ராசஸ ஃபைண்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் டாப் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, காசு எதனால ஆச்சு? அந்த மாரிங்கிறது கொஞ்சம் டீப்பா போய் பார்க்க போறோம். அடுத்து இப்போ ஒரு நெட்வொர்க் டவுனா இருந்துச்சுன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் ஏதாவது போயிடுச்சா? இல்ல ஃபயர்வால்ல பிரச்சனையா? இல்ல டிஎன்எஸ் ஒர்க் ஆகலையா? டிஎன்எஸ் சர்வர் இத மாறிடுச்சா? அந்த மாரி டிஎன்எஸ் இஷ்யூஸ் இது எல்லாமே நம்ம பார்க்க போறது தான் இந்த நெட்வொர்க் டவுன். அடுத்து ரூட் ஃபைல் சிஸ்டம் ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூட் ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்பேஸ் இருக்கும். இப்போ DF5 குடுக்குறோம்னா, அது ஸ்பேஸ் இருக்கும். பட் அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஐநோட் ஃபுல்லா இருக்கு. அதனால ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண போறோம்? இந்த லாக் ரொட்டேஷன் எப்படி கிரியேட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாக் ரொட்டேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மெயினா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தேவையில்லாத லாக்ஸ் எல்லாம் ஒண்ணா டெலீட் பண்றதா? இல்ல கம்ப்ரஸ் பண்றதா? அந்த மாரி திங்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபால்ட்டா சர்வர்ல செட் பண்றது தான் இந்த லாக் ரொட்டேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் லாகின் பண்ண முடியல, ஆத்தென்டிகேஷன் இஷ்யூஸ் வருதுன்னா அத பார்க்கறக்கு இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் பூட் ஃபெயிலியர் நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்ன மாரி ஒரு கிரப் ரெஸ்க்யூ, initramfs இந்த மாரி அ அ என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத பார்க்கலாம் நம்ம. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அனேபிள் டூ மவுண்ட் ரூட் ஃபைல் சிஸ்டம் அந்த மாரிலாம் வரும். ஸோ அது என்னென்ன எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிஸ்டம் பூட் ஃபெயிலியர்ல. போனஸா இது தேவைன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர நம்ம பேட்ச் பண்ண போறோம்னா, அத ரெட் ஹாட் சேட்டலைட்ல வச்சுட்டு, அத எப்படி நம்ம பேட்ச் பண்றது? ஒரு சர்வர் ரெட் ஹாட் சேட்டலைட் வச்சு எப்படி நம்ம பேட்சிங் பண்றது? இல்ல நார்மலா மேனுவல் பேட்சிங் எப்படி பண்றது? இல்ல தனியா இன்டர்நெட் கனெக்ட் பண்ண சர்வர்ல எப்படி பண்றது? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சர்வர் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சர்வருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு ஒரு சர்வருக்கும் நம்ம குடுக்குறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐடிஐஎல் டிக்கெட்டிங் சிஸ்டம், சர்வீஸ் நோவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் நோவ்ல என்னென்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்கெட்னா, சேஞ்ச்னா என்ன? இன்சிடென்ட்னா என்ன? ப்ராப்ளம்னா என்ன? ஒரு சர்வீஸ் ரெக்வெஸ்ட்னா என்ன? இதெல்லாம் என்ன? அதுக்கு எஸ்எல்ஏன்னா என்ன இருக்கு? அந்த மாரி எல்லாத்தையும் பார்க்க போறது தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐடிஐஎல் ஆர் டிக்கெட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகே. ஆக்சுவலி இந்த 12 டாபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கொஞ்சம் டீப்பா எக்ஸ்ப்ளைன் பண்ண போடுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ.